Hey, hello guys, welcome back to my channel Abhilasha B43. So, Timsun and yes, அநேகமாக நிறைய டெஸ்ட் பண்ணணும். லைக் பேக் டயர் நம்ம 150 செக்ஷன் போட்டிருக்கோங்கிறதுனால மைலேஜ் டெஸ்ட், ஹை ஸ்பீட் வாப்ளிங் டெஸ்ட், கார்னரிங் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம ஹில்ஸில் இருக்கிறனால கார்னரிங் டெஸ்ட் ஃபஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் கோயம்புத்தூர் போவேன். ஸோ அந்த டைமில் வந்து ஹை ஸ்பீட் வாபிள் டெஸ்ட் பார்ப்போம். 150 செக்ஷனில் கார்னரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ எஸ், என்ஜாய் த வீடியோ.
ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் கார்னரிங்கில் எப்படி இருக்குதுன்னா ஓவரால் எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. என்னென்னா அது வந்து ஒரு சின்ன டயர், இது வந்து கொஞ்சம் பெரிய டயர். ஸோ வந்து அந்த கீழே இருக்கிற அந்த நமக்கும் ரோடுக்குமான கனெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ சின்ன சின்ன கட்லையெல்லாம் எடுக்கும்போது அது சின்ன டயருங்கிறதுனால இதை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் பெரிய டயருங்கிறதுனால அதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் சொல்கிறேன், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இது ஒரு ப்ராட் டயருங்கிறதுனால எவ்வளோ வேணால் படுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது. அதில் வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் படுத்திங்கன்னா இதுக்கு மேலே சரி ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பட் இது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது. பட் டக்குன்னு படுக்கிறது வந்து அதில் ஈஸியாக இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். மற்றபடி இதுக்கு மேலே ஓட்ட தான் தெரியும் டயரோட பெர்ஃபார்மன்ஸ். பட் த grip வைஸ் வேறு லெவலில் இருக்குது. பெர்லியும் சரி இதுவும் சரி ரெண்டும் நல்லா தான் இருக்குது. ஓவராலாக ஐ எம் ரியலி என்ஜாயிங் திஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அநேகமாக ஹை ஸ்பீடில் வாபிள் ஆகுதா அப்படின்றது தான் மெயின். அதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கும் அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் பி த ஹை ஸ்பீட் wobbling test. So yes, wait for that. Thank you guys, thank you for watching my video. Catch you next video. Until then, bye bye, love you guys. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாறேன்ட்டேன். ஸோ நம்ம வந்து 150 செக்ஷன் டயர் போட்டிருக்கிறதுனால இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரியர் டயர் ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்கள் இந்த டயர் மாற்றிட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா சஸ்பென்ஷனை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் டைட்டில் வச்சுருக்கேன் சஸ்பென்ஷனில். ஏன்னா நான் ஜாஸ்தி ஆஃப் ரோடிங் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் ஃபுல் டைட்டிங்கில் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் கம்மியாக வச்சுருந்தேன், அது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் இந்த சைஸ் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கட்டளையில் குதிக்கும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால ஃபுல் டைட் வச்சுருக்கேன். ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் நவ் இட்ஸ் மச் பெட்டர். ஸோ ஃபுல் டைட் வச்சுட்டு தான் இந்த கார்னரிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இங்கே நிப்பாட்டி சொல்கிறேன். ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஹை ஸ்பீட் வாபிள் டெஸ்ட்டில் பார்ப்போம்.